நான் சாதியும் அல்ல, நான் மதமும் அல்ல, நான் மொழியும் அல்ல, நான் இனமும் அல்ல, நான் பிறக்கவும் இல்லை, நான் இறக்கவும் இல்லை. என்னுள் பேரண்டமும் பேரண்டத்திற்குள் நானும் இரண்டற கலந்திருக்கின்ற என்றென்றும் நிலைத்திருக்கின்ற பிரம்மமே நான். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான். இப்போது எல்லாரும் நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சாமி, அசைவம் சாப்பிடுவது தவறா? ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாதா? அப்படிலாம் பல பேர் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அதை அவங்களால விட முடியல. அதனால் அந்த கேள்வி என்கிட்ட திரும்ப திரும்ப வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. நான் பழைய பதிவுகளில் பேசியிருக்கேன். ஆனால் அவங்கள போய் பார்க்குறதுக்கு மக்கள் யாரும் தயாராக இல்லை, குழந்தைங்கள் யாரும் இங்கே தயாராக இல்லை. ஆனால் சரி, ஒரு பதிவு போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பதிவு சொல்கிறேன். அசைவம் சாப்பிடுவது சரியா தவறா அப்படிங்கிறத விட தேவையா தேவையில்லையாங்கிறது தான் கேள்வி. சரியா தவறாங்கிறத விட்டுருங்க, அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போக வேணாம். தேவையா தேவையற்றதாங்கிறது தான் இங்கே கேள்வி. நீங்கள் கேட்பீங்க, நிறைய பேர் என்கிட்ட இந்த விஷயத்தை வச்சுருக்காங்க. இப்போது காட்டில் வாழ்கிற சிங்கம் ஒரு மானை வேட்டையாடி சாப்பிடுது, அப்போ அதெல்லாம் தவறு இல்லையான்னா, ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு 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 கட்டமைப்பு இருக்குது. இப்போ நாய் பச்சைக்கறியை சாப்பிடும். பச்சைக்கறி இருக்கு இல்லையா, கோழி தோல் அதெல்லாம் பச்சையாகவே அப்படியே சாப்பிடும். அதுக்கு ஜீரணம் ஆகிடும். நம்மளால் சாப்பிட முடியுமா? அப்போ நம்ம அதோடு போய் ஒப்பீடு, நம்ம ஒரு விலங்கோடு போய் ஒப்பீடு செய்யும் பொழுது இந்த மனிதனுடைய நிலை என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியுது என்னால். நீங்களும் இதை புரிஞ்சுக்கோங்க. மனிதனாக இருக்கிறவன் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு தானே கேள்வி கேட்கணும். ஆனால் இவன் இந்த மாமிசம் சாப்பிட்றத விட முடியாமல் விலங்கோட கொண்டு போய் ஒப்பீடு செய்கிறான். அப்போ நான் என்கிட்ட திரும்பி இந்த கேள்வி வரும்ல, விலங்கு செய்யக்கூடிய எல்லா செயலும் உன்னால் செய்ய முடியுமா? முடியாது இல்லையா? முடியாது. ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். ஒரு விலங்கு தான் ஈன்றெடுத்த ஒரு பெண் அந்த உயிரினத்தோட உடலுறவு கொள்ளும், அல்லது அந்த ஒரு ஆண் ஆண் உயிரினம் ஏதோ ஒரு உயிரினம், அது சிங்கம், புலி, கரடி, நாய், பன்றி, எதை வேணாலும் வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று, அதோட குழந்தையோட அந்த இனப்பெருக்கம் செய்கின்ற வேலையை வச்சுக்கிறோம். அல்லது அந்த குழந்தை தன்னுடைய தாயோட, ஒரு பன்னிக்குட்டி இருக்குன்னா அந்த குட்டி தன்னுடைய தாயோட இணை சேர்ந்துக்கிறோம். இதை நம்மளால் கற்பனை பண்ண முடியுமா? அப்போது இந்த மனிதன் என்ன நினைக்கிறான், நீ மிருகத்தோடு ஒப்பீடு செய்கிறல்லப்பா, மிருகம்லாம் இதை சாப்பிடுதுன்னு சொல்கிற இல்லையா, அப்போ நம்மளும் இந்த செயலை செய்ய முடியுமான்னு முடியாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கோம். நம்ம அந்த கட்டமைப்பை மீறி நம்ம செயல்படக்கூடாதுங்கிறது தான் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க செயல். இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, இது சரியா தவறாங்கிறத விட தேவையா தேவையில்லையா. இப்போது ஒரு 500 வருடம், 1000 வருடம், 2000 வருடங்களுக்கு முன்னாடி அரிசி, தானியங்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த காலங்களில் காட்டுக்குள்ளே மனிதன் வாழும் பொழுது, விலங்கோட விலங்காக வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது, இந்த வீடுங்கிற கட்டமைப்பே இல்லை. அவனுக்கு காடாகவே இருந்திருக்கு. காட்டுக்குள்ளே பல உயிரினங்கள் எப்படி வாழ்ந்ததோ அதுபோல் இலையும் தலையும் கட்டிக்கிட்டு மனிதன் வாழ்ந்திருக்கான். இன்றைக்கும் பல அந்த சவுத் ஆஃப்ரிக்காவிலலாம் அது மாதிரிலாம் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஆடைகளே இல்லாமலாம் வாழக்கூடிய அந்த ஊரெல்லாம் இருக்க தான் செய்யுது இல்லையா? அப்போது அன்னைக்கு வாழும் பொழுது உணவுன்னு ஒன்று கண்டுபிடிக்காமல் இருக்கும் பொழுது ஒரு வேட்டையாடி நம்ம சாப்பிட்டோம். வேறு வழி இல்லை. அதுவும் எப்படின்னா 3 நேரமெல்லாம் உட்காந்து சாப்பிடலை. காலையில் இத்தனை மணிக்கு, மதியானம் இத்தனை மணிக்கு, நைட்டு இத்தனை மணிக்கு அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு நேரம் ஒரு உயிரினத்தை அடித்து சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு அடுத்து பசிச்சா அடுத்து அவன் ஏதாவது வேட்டையாட போவான், இல்லை ஒரு வேலை இல்லையோ பேசாமல் இருப்பான். அடுத்து எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுவான். ஆனால் நாம் அதை பண்ணுறோமா? காலையில் சாப்பிட்றோம்,
சாப்பாட்டுக்கு முன்னாடி காஃபி சாப்பிட்றோம் 11 மணிக்கு காஃபி குடிக்கிறோம், 2 மணிக்கு சாப்பிட்றோம், 4 மணிக்கு பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சாப்பிட்றோம், திரும்பி 10 மணிக்கு உட்காந்து புரோட்டா சாப்பிட்றோம். அப்போ நம்மளுடைய வாழ்வியல் சூழலை நம்மளுடைய தேவைக்காக எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து அன்னைக்கு அதெல்லாம் செஞ்சிச்சு அதெல்லாம் சரியாக தான் அப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க. உங்களுக்கு குறைந்தபட்சம் புரிதலோட அன்னைக்கு வாழ்ந்த மனிதன் சாப்பிட்டான், வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டான். இன்றைக்கி உனக்கு எல்லாம் கிடைக்குதுப்பா. அரிசி இருக்குது, கோதுமை இருக்குது, கேப்பை இருக்குது, கம்பு இருக்குது, சோளம் இருக்குது, நவதானியங்கள் இருக்குது, கீரை வகைகள் இருக்குது, கிழங்கு வகைகள் இருக்குது, பழங்கள் இருக்குது, எவ்வளவு இருக்குது. ஏன் ஒரு உயிரை கொள்கிற? இப்போ புரியுதா? தேவையற்றதாங்கிறதா சரியா தவறாங்கிறது இல்லை. இன்றைக்கி தேவை இருக்கா? இல்லை. இன்றைக்கி தான் எல்லாமே இருக்கு. அன்னைக்கு பச்சைக்கறியை அந்த 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 கறியை வந்து சும்மா சுட்டு தின்னுட்டு 100 வருஷம் 120 வருஷம் வாழ்ந்தான். ஆனால் இன்றைக்கி அதை பாயில் பண்ணுறேங்கிற பேரில் என்னென்னமோ ரசாயன பொருட்கள்லாம் போட்டு அதை வேக வச்சு சாப்பிட்டு 50 வயசில் செத்து போயிடுறான். ஏன் அப்படின்னா அன்னைக்கு உடல் உழைப்பு இருந்தது, அவன் அந்த இயற்கையாக இருந்தான். அன்னைக்கு அதுக்கு ஓகே. இன்னைக்கு ஏன் அதை பண்ணுறீங்க? அப்போது தேவையற்றதா? தேவையற்றது. பாவமா புண்ணியமா சரியா தவறா அதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல தேவையா? நமக்கு உணவு இருக்குது, அரிசியில் எவ்வளவு இருக்குது. இட்லி தோசை, மசால் தோசை, அந்த தோசை இந்த தோசை அவ்வளோ வந்துருச்சு. இவ்வளவு வித்தியாசமான உணவுகள் இருக்கும்போது இதை சாப்பிடலாமா? அப்போ ஏன்ப்பா ஒரு உயிரை கொள்றீங்க? இது 2. 3வது என்னன்னா, இது பாவமா புண்ணியமான பாவம். எப்படி பாவம்? உன்னுடைய சுய தேவைக்காக ஒரு உயிரினத்தை கொன்று சாப்பிட்டுட்டு நீ உன்னுடைய புரிதலின்படி ஒரு இறைவன்கிட்ட போய், இறைவா நான் ஞானம் அடையணும், இறைவா எனக்கு முக்தியை கொடு, இறைவா எனக்கு பிறவா பெருநிலையை கொடுன்னு கேட்டால் இறைவன் கொடுப்பாரா? இந்த இடத்துல பல தருணங்களில் இறைவன் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இந்த இடத்துல ஏன் இறைவனை குறிப்பிடுறேன்னு என்னை கேள்வி கேட்காதீங்க. உங்களுடைய புரிதலின்படி உங்களுடைய இடத்துலேருந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு வள்ளுவர் ஒரு குறள் எழுதுறாரு. தன் ஊன் பெருக்கற்கு பிறர் ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்பா உன்னுடைய ஊனை வளர்ப்பதற்காக ஒரு உயிரினத்தை கொன்று தின்னுபிட்டு கடவுள்கிட்ட போய் நின்று இறைவா எனக்கு இதை கொடுன்னு கேட்குறிய, உனக்கு அருள் எப்படி கிடைக்கும்னு கேட்குறாரு. சரியா? இறைவனுடைய படைப்பு தானே. சிவபெருமான் எங்கும் எப்பொழுதும் எதிலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் இறைவன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ அந்த ஆட்டுக்குள்ளேயும் இறைவன் இருக்கான் தானே. அப்போ ஆட்டுக்குள்ளேயும் கோழிக்குள்ளேயும் இறைவன் இருக்கான் தானே. அப்போ ஆடையும் கோழியையும் தின்னுபிட்டு அந்த இறைவனுடைய படைப்பாக இருக்கிற இன்னொரு உயிரினத்தை கொண்டு தின்னுபிட்டு நீ அதே மறுநாள் போய் அதே இறைவன்கிட்ட போய் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. எப்படிப்பா இது எப்படி சாத்தியம்? உங்களுக்கு கடவுள்லாம் யாருன்னு தெரியலை, கடவுளை பற்றின சிந்தனை இல்லை. அப்போ என்ன உங்கள் மனம் என்னென்னலாம் சொல்லுது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அல்லது மனம் சொல்வதை புரிந்து கொண்டு வெளியில் புறத்தில் யார் என்னென்னலாம் சொல்கிறானோ அதெல்லாம் கேட்குறீங்க. அவன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்போது இதெல்லாம் செஞ்சுட்டு நீ வந்து என்ன பண்ணுற? ஞானம் அடைவதற்கு வழி கேட்குற. நான் என்ன கேட்குறேன்ப்பா, இன்றைக்கி மனிதர்களுக்கு முதல்ல நீங்கள் மனிதனாக மாறணும், அப்போ தான் நீங்கள் புனிதனாக மாற முடியும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் முதல்ல மனிதனாக மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல மனிதனாக மாறணும். மனிதனாக மாறின பிறகு நான் என்ன கேட்குறேன், இந்த மது குடிப்பதோ மாமிசம் சாப்பிடுவதோ உன்னுடைய உடலுக்கு உகந்ததான கிடையாது. உன் உடல் அப்படி வடிவமைக்கப்படவில்லை. அப்போ உன்னுடைய உடலை பற்றியே ஒரு அந்த உயிர் மேலே உனக்குள்ள இருக்க உயிரை பற்றின அந்த கவலை இல்லை. உன் உடலையும் உயிரையும் நீ நேசிக்க தவறும் பட்சத்தில் எதிரில் இருக்கிற மனிதனை நீ எப்படி நேசிப்ப? இது எல்லாம் கடந்து எதிரில் இருக்கிற உயிரினம், அது நாயோ நரியோ பன்றியோ கோழியோ குதிரையோ, அதை நேசிக்கக்கூடிய மனம் உனக்கு எப்படி வரும்? அந்த எண்ணம் எப்படி உனக்கு வரும்? இதுக்கு தான் இதை சாப்பிடக்கூடாதுங்கிறது. தேவையற்றதாங்கிறது தான் கேள்வி. சரியா தவறாங்கிறது இங்கே கேள்வியே கிடையாது. ஆக மாமிசம் என்பது சாப்பிடுவது சரியா தவறா என்பதை விட தேவையற்றதா என்பது தான் கேள்வி.
தேவையா என்றால் தேவையற்றது. ஒவ்வொரு மனிதனுக்குமே இது தேவையற்றது. ஒவ்வொரு மனிதனுமே அதை சாப்பிடக்கூடாது, தேவையற்றது. இது எல்லாத்தையும் விட நான் இறை வழிபாட்டில் இருக்கின்றேன், இறைவனை தொழுகின்றேன், அல்லது வெளியில் நான் இறைவனை நாடி போகின்றேன், அல்லது ஞானமடைய விரும்புகின்றேன், பிறவா பெருநிலை அடைய விரும்புகின்றேன் என்பவர்களுக்கெல்லாம் இது வந்து இது கனவுல கூட வரக்கூடாத ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த விஷயம்லாம் நான் ஒரு காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு போய் வருஷத்தில் 8 மாதம் விரதம் இருக்கிறது, நினச்ச நேரமெல்லாம் கோயிலுக்கு போகிறது, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியல. அதான் சொல்கிறேன் இல்லையா, நீ இந்த விஷயத்தெல்லாம் கடைப்பிடிக்காம நீ இறைவன் யார் என்று தேட நினைப்பாயேயானால் அந்த புள்ளி இருக்கும் இல்லையா, ஆரம்ப புள்ளி, அந்த புள்ளியை கூட நீ கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நீ எழுதி வச்சுக்கோ. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது, கடத்தப்பட்டிருக்குது அனைத்தும் பொய். நீ இறைவனை இப்படி கும்பிட்டினா நாடிடலாம், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இறைவன் ஒரு வெளியில் இருந்தால் தானே உனக்கு கொடுப்பாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது பதிவுகள் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. ஆக அசைவம் சாப்பிடுவது சரியா தவறா என்பதை விட தேவையா தேவையற்றதா என்பது தான் கேள்வி. தேவையா தேவையற்றதான்னா தேவையற்றது, மனிதனுக்கு உகந்தது அல்ல. மனிதனை தாண்டி இறை வழிபாட்டில் இறைவனை நாட வேண்டும் என்ற அந்த புரிதலில் இருக்கிறவங்களுக்கு இது உகந்தது அல்ல.